வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய், இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள் சட்டமன்றத்தில் நடந்த அமளியும் எம்எல்ஏக்களுக்கு லஞ்ச பேரம் குறித்து விவாதிக்க கோரி சட்ட சபையில் திமுகவினர் கடும் அமளி. சாலை மறியல் செய்து கைதான ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் விடுதலை. எம்எல்ஏக்கள் லஞ்ச விவகாரம் குறித்து மீண்டும் சட்டப்பேரவையில் பிரச்சனை எழுப்புவோம். செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு. எடப்பாடி அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க யாரிடமும் லஞ்சம் வாங்கவில்லை. தமிமுன் அன்சாரி அறிவிப்பு. இதை மையப்பொருளாக கருப்பொருளாக வைத்துதான் இன்றைக்கு நாம் இந்த மக்கள் மேடையிலே நாம் பேசப்போகிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் பிஜேபியை சார்ந்த திரு நாராயணன், அதிமுக அம்மா அணியை சார்ந்த காசிநாத பாரதி, நெல்லிக்குப்பம் புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர்கள். மூவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். 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 தமிழகத்தில் இப்பொழுதெல்லாம் ஒரு ஒரு சலசலப்பான எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அடுத்த நிகழ்வு என்ன நடக்கும் என்கின்ற அல்லது மைய ஊடகங்கள், குறிப்பாக அந்த சென்ட்ரல் மீடியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட இன்றைக்கு உற்று நோக்கின்ற பார்வை தமிழகத்தில் வந்திருக்கிறது. அதற்கான காரணிகள் ஜெயலலிதா அவர்களின், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடந்தேறுகின்ற நிகழ்வுகள். கூவத்தூரில் தொடங்கி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைதாகி விடுதலை ஆகியிருக்கின்ற ஒரு சூழலை இங்கே நடந்திருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கொடுத்திருப்பார்களா, வாங்கியிருப்பார்களா, அல்லது பணம் பெற்றுதான் இந்த அளவுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார்களா என்பது போன்ற ஐயப்பாடுகளெல்லாம் இருக்கிறது. இன்றைய அரசியல் குறித்தும் நாளைய அரசியல் குறித்தும் அரசியல் நிலை குறித்தும் நீங்கள் சொல்ல வேண்டும். கருத்துரை மட்டுமல்ல, ஒரு நடுநிலையாளர்களாக கூட உங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல்ல உங்களுடைய முகவுரையாக இந்த நடப்பிற்கான முகவுரையாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள். அது குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை எவிடென்ட்ரி வேல்யூம்பாங்க. ஒரு சாட்சி சொல்லுபவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும். இந்த சரவணன் என்பவர் கூவத்தூரிலே ஒரு 4 நாட்கள் தங்கிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இதில் அஃபிடவிட்டில் நானே என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தங்கியிருக்கிறேன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டும் தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு மாறுவேடத்தில் தப்பித்து வந்தேன். இவர் என்ன மாராட்டிய சிவாஜியான அவர் மாறுவேடத்தில் தப்பிச்சு வர்றதுக்கு தப்பித்து வந்தேன் என்று முன்னுக்கு பின் முரணாக பிதற்றி கொண்டிருப்பவருடைய ஒருத்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த அளவுக்கு செயல்படுவது என்பது தேவையற்ற ஒன்று. ஏன்னா யாரோ ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவார் என்பதற்காக போய் நம்ம சட்டமன்றம் இன்றைக்கி மானிய கோரிக்கைகளுடைய இதை வர வேண்டிய சூழ்நிலை. மானிய கோரிக்கைகள் பற்றி விவாதம் இருக்கிறது. எவ்வளவோ ஆரோக்கியமான அரசியல் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த சரவணன் என்பவர் யார், அவர் கொடுக்கின்ற ஒரு அதுவும் நேற்றே சொல்லிட்டாரு, அந்த வாய்ஸ் என்னதில்லை, ஆள் நான் தாங்கிறாரு. நான் அவன் இல்லைங்கிற மாதிரி இந்த ரஜினி படத்தில் சொல்லுவாங்களே, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி நான் தான் அது உட்காந்துருக்கிறது, ஆனால் வாய்ஸ் என்னது இல்லைங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு விவாத பொருளாக்கி இதை வைத்து ஊடகங்கள் அரசியல் செய்ய வேண்டுமாங்கிறது முதல் கருத்து. அடுத்ததாக சட்டமன்றம் என்பது பல்வேறு மக்களுக்கான கோரிக்கைகளை பற்றி பேசுறது. இது உங்களுடைய அரசியல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மாண்புமிகு தளபதியார் நினைச்சாருன்னா கூட அவர் போய் வெளியில மக்களை சந்திக்கட்டும், மக்கள்கிட்ட அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஊடகங்கள் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரே குற்றச்சாட்டு, கூவத்தூர்ல ஏதோ உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க மட்டும்தான் போய் தங்கியிருந்தது போல வழக்கமான ஆந்திராவில் என் டி ராமராவ் அவர்களிடமிருந்து நான் 75% வாக்காளர் 75% எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு போய் அவர் தனியா அரசியல் பண்ணாரு. சந்திரபாபு நாயுடு நதிகள் எல்லாம் இணைச்சிட்டாரு, இன்னைக்கு நதிகள் எல்லாம் இணைச்சிட்டாரு, கல்வி தரத்தை உயர்த்திட்டாரு. கோவாவிலையும் மணிப்பூர்லையும் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா. சந்திரபாபு நாயுடு நதிகளை இணைச்சிட்டாரு, கல்வி தரத்தை உயர்த்திட்டாரு, டெக்னிக்கலா டிஜிட்டலா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறாரு.
நீங்க அதுக்கெல்லாம் ஒப்பிடுற நீங்க இதுக்கு ஒப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏன் உயர்கல்வித்துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி தான் அனைத்து வெளிமாநில இதை பத்தி நான் நிறைய ஏன் முகவுரையில இவர்களுடைய தலைவர் வழக்கமா முகவுரையில நான் கேள்வி கேட்க மாட்டேன். தலைவர் அமித்ஷா சகோதரி இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க. எங்கே பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துக்கு அவங்க போகல. நீங்க எந்த கருத்தை சொன்னீங்கனாலும் அதுக்கு எங்களால கருத்து சொல்ல முடியும். அது சொல்ல முடியும். மருத்துவத்துறையில நாங்க முன்னேறி இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அவங்க போகல. இன்னைக்கு உயர்கல்வித்துறையிலே இருக்கட்டும், ஏன் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென்னை சொல்லியிருக்காரு, ஆசியா கண்டத்திலேயே தமிழ்நாடு தனி மாநிலமாக இருந்தால் மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்கும்னு அமர்த்தியா சென்னை சொல்லியிருக்காரு. நல்லது. முகவுரைன்றதுனால தயாரா இருக்கும். திரு புகழேந்தி அவர்கள் உங்களுடைய முகவுரையை சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போது இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தொலைக்காட்சியில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் 5 கோடி கொடுத்தாங்க 10 கோடி கொடுத்தாங்கன்னு டிவியில் சொன்னார். பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு. நான் மதுராந்தகம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், தொகுதிக்குள்ளவே இருக்கிறேன். நான் சாதாரணமாக நான் கடை தெருவுக்கு போவேன், ஜனங்களை மக்களை சந்திப்பேன். கிண்டலாக நக்கலாக கேட்குறாங்க என்னை பார்த்து. என்னென்ன அங்கே 10 கோடியா, நீங்கள் என்ன எத்தனை கோடின்னு கேட்குறான். எங்களை உங்களையே கேட்குறாங்க. கேட்குறான். ஏன்னா அந்த கட்சியில் 10 கோடியாம என்ன, உங்கள் கட்சியில் எத்தனை கோடின்னு கேட்குறான். பொதுமக்கள் கேட்குறாங்க, மன்னிக்கணும், கேட்குறான்னு சொல்ல மன்னிக்கணும், பொதுமக்கள் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கிண்டலும் கேலியுமாகி போச்சு. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி சட்டசபையில் இன்னைக்கு விவாதம் மானிய கோரிக்கை வந்துச்சு. சரி. இந்த மானிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் கேள்வி நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லா நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரமில்லா நேரத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய தற்போதைய முக்கிய பிரச்சனைகளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து அதை பற்றி பேசி விவாதிக்கலாம். அந்த பிரச்சனையை தான் தளபதி எங்களுடைய செயல் தலைவர் கொண்டு வந்தார், எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்தார். இந்த பிரச்சனை ஒரு சில பேர் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சபாநாயகர் சொல்கிறார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது, அதனால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஒரு சில பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ சட்டமன்றத்துக்குள் இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சட்டசபையில் உட்கார்ந்துருக்கார். நேரமில்லா நேரத்தில் நாங்கள் கேட்குறப்போ சபாநாயகர் இல்லாத நபரை பற்றி பேசுகிறீர்களே இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறேன்னே சொல்லலை. இதை பற்றி நான் ஒத்துக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறார். அப்போ தளபதி எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அழகாக சொன்னார். டிவியில் தொலைக்காட்சியில் இதை பற்றி செய்தியெல்லாம் வந்திருக்கு, பத்திரிகைகளில் இந்த செய்திகள்லாம் வந்திருக்கு, அதனால் நீங்கள் இதை அனுமதிக்கும், இதை பற்றி விவாதிக்குன்னு சொன்னார். உடனே அவர் சபாநாயகர் என்ன சொன்னார்னா, பத்திரிக்கையில் வர செய்தியெல்லாம் ஆதாரமாக வச்சுக்க முடியாது, அதெல்லாம் ஆதாரமாக வச்சுக்க முடியாதுன்னார். அப்போது நான் பேசுகிறது ரெக்கார்டில் வராது. நான் எங்கள் தளபதிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு நான் சபாநாயகர் பார்த்து நான் கேட்டேன், ஐயா பத்திரிக்கையில் வர செய்தியெல்லாம் ஆதாரமாக வராதுன்னு சொன்னால் இந்த அவைக்குள்ளே இவ்வளோ ப்ரெஸ் மீடியாவை நிற்கிறாங்க, உட்கார வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கே இங்கே இவங்களாம் உட்கார வச்சுருக்கீங்க, இவங்களாம் வெளியே அனுப்பிடுங்க. சட்டசபை விவாதத்தை பற்றி பத்திரிக்கையில் வருது, இதை நீங்கள் பத்திரிக்கையில் மறுநாள் செய்தி வருது, அது எப்படி ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியும்? முதலமைச்சர் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினாங்க, இந்த திட்டத்தை துவக்கினாங்க, அந்த திட்டத்தை துவக்கினாங்க, நாங்கள் இந்த திட்டத்தை வச்சுருக்கோம், அதை பண்ண போகிறோம் போகிறோம்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் வருது, டிவியில் வருது. ஆனால் இதை நீங்களே விளம்பரம்லாம் தர்றீங்க, இதை ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுன்னா வேறு எதை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். இதை பேச அனுமதிக்க மாட்டோன்றத ரொம்ப குறியாக இருந்தார். அதுக்காக சொல்கிறது காரணம், நீதிமன்றத்தில் இது வழக்கு இருக்கிறதால நான் இதை ஏற்றுக்க முடியாதுன்றார். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் ஏற்றுக்க முடியாது என்பது முரண்பாடானது. நீதிமன்றத்தினுடைய வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கினுடைய தன்மைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம விவாதிக்கலாம். வழக்கினுடைய ரகசியங்கள் வெளியாகக்கூடாது. அப்படி வெளியானால் அது அந்த வழக்கினுடைய தன்மையை பாதிக்கிற அளவுக்கு விவாதிக்கக்கூடாது. அதற்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்லலாம், பெரிய விஷயமே கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனை 1970 இருந்து வழக்கு இருக்கிறது. சரி.
அந்த பிரச்சனையை பற்றி பல முறை சட்டமன்றத்திலே திமுக சார்பிலும் மறைந்துவிட்ட அம்மையார் நம்ம தொடர்ந்து பேசலாங்க. நான் ஏன்னா அந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு, இன்றைய நிகழ்வு என்ன, அந்த சூழல் எப்படி இருந்துச்சு, அமளியின் முடிந்த பிறகு அல்லது அமளி ஏற்படுவதற்கான சூழல் என்ன நடந்தது, சபாநாயகர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான உரையாடல் எப்படி இருந்தது, அதை நேரடியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் இன்னும் கூட நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திரு நாராயணன் அவர்களிடம் போகலாம். இன்றைய நிகழ்வு என்பது வழக்கமாக நீங்கள் பதிவிடுவீர்கள், அதாவது தமிழகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது, இது வந்து கழகங்கள் தருகின்ற காணிக்கை அல்லது பரிசு அப்படின்னு கூட நீங்கள் பல நேரங்களில் கூட உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக பதிவு செய்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற நிகழ்வு என்ன? இல்லை, முதல்ல நம்ம காசிநாத பாரதிக்கு ஒரே ஒரு வரியில் மட்டும் பதில் சொல்லணும். அமித்ஷாவுடைய தங்க இங்கே தான் வந்தாங்கன்னாங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனார். இதெல்லாம் பேச்சு வேண்டாம், இதெல்லாம் தவறான விஷயம். ஒரு பொதுவாக ஒரு விஷயம் பேசும் பொழுது இவங்க பேசுறாங்க, நாங்கள் ஒன்றும் பேசுறதுக்கு முன்னாடியே திடீர்னு எதுக்காக அமித்ஷா பற்றி சொன்னாங்கன்னு தெரியல. எதில் வளர்ந்துருக்கீங்க பரவாயில்ல, அப்போ நீங்கள் எம்ஜிஆரோட ஆட்சியில் இந்த தமிழ்நாடு வளரலன்னு சொல்லுவீங்களா? இல்லை, நம்ம முகவரை பேசுவோம். நான் சொல்றேன், காசிநாத விஸ்வநாத் சொல்றாரு இல்லைங்களா, விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து மருத்துவத்துறை முன்னேறி போச்சுன்னு. இதே தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 75 நாள் இருந்து என்ன நடக்கிறாங்கன்னே தெரியாம உயிரோடு இல்லாம வெளியே வந்தாங்க. இதே தமிழ்நாடு தான், இதே தமிழ்நாடு தான். சொல்ல போறாரு, எய்ம்ஸ் மருத்துவர்களை ஏன் இங்க வர வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. டெல்லியில இருந்து லண்டன் அதாவது உங்களுடைய கார் பாருங்க பாரதி, லண்டன் திரு நாராயணன் முகவரியை சொல்லவே இல்லை, உங்களுடைய முகவரியை பேசவே இல்லை. அதுக்காக ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப வலுக்கட்டாயமா இல்ல நம்ம அதை பத்தி பேசலாம். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போலவே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கை தேடி தந்தது ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று சொன்ன தீர்ப்பு. எந்த தீர்ப்புல சொன்னிச்சு? அவர் முகவரியில சொல்லிட்டேங்க. பாரதி அவரு பேசும்போது குறுக்கிடாதீங்க. நீங்க அவர் பேசட்டும், கருத்து மோதல் வரும்பொழுது நீங்க உங்களுடைய கருத்து மோதல் முகவரியில பேசுங்க. எனக்கும் சட்டம் தெரியும், ஜெயலலிதா குற்றவாளி தான். அபேட்மெண்ட்ன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சசிகலா அவர்கள் குற்றவாளி என்று A2 அக்யூஸ்டு 2 சசிகலா ஜெயலலிதாவுடனே இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு உதவி செய்த காரணத்தினால தான் அக்யூஸ்டு நம்பர் 2 குற்றவாளி ஆகி இருக்கிறார். அவர்தான் இந்த இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்பதை நாம் முதல்ல உணர வேண்டும். அடுத்தது, அவருடைய ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்னால் நடந்த பல்வேறு சம்பவங்கள், கோபத்தூர் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் ஸ்ட்ரகிள், பதவி சண்டை என்பது மிக மோசமாக ஆனது. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் கடந்த 3 நாட்களில் நடக்கிற விஷயம் என்னென்னா, அந்த சரவணன் என்பவர் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர். நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், கடந்த 2 நாட்களாக நீங்கள் சொன்ன அந்த ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் இது குறித்து பல மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். இதில் கட்சியெலாம் நம்ம பார்க்க வேண்டாம், ஒரே ஒரு விஷயந்தான். அந்த சரவணன் என்பவர் மிக தெளிவாக, அந்த சரவணன் என்பவர் அக்யூஸ்ட். ஏனென்று சொன்னால் அவர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவிலே சொல்லியிருக்கிறார், அதாவது தொலைக்காட்சியிலே பொதுவிலே பேசியிருக்கிறார். அப்படி பேசும் பொழுது அவர் இதுநாள் வரையில இதை மறைத்த காரணத்திற்காக, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்கிற காரணத்திற்காக டிவிஏசி அவரை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையானது உடனடியாக அந்த டேப் ஓடின 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சரவணனை உடனடியாக அழைத்து சம்மன் செய்து விசாரித்து அதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஓபிஎஸ் அணிக்கு எதிரானதாக இருந்தால் அவர்கள் உண்மையிலேயே இதில் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் என்ன 1 மணி நேரத்தில் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கலாம். பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. அதே போல் கனகராஜ் என்கின்ற அந்த இபிஎஸ் அணியை சார்ந்தவர் சொல்கிறார், அந்த சரவணன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் திமுகவா அண்ணா திமுகவானே தெரியாதுன்றார். இதை விட ஒரு கேவலமான விஷயம் சத்தியமா சொல்றேன் இனிமேல் வராது. ஒரு ஆளும் கட்சியினுடைய தன் சார்ந்த ஒரு உறுப்பினரை, சக உறுப்பினரை, அவரும் கோவத்தூர்ல உறுதியா இருந்திருப்பாரு, தெரியாதுன்னு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இப்படி
முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கனகராஜ் தான் வந்து போராட்டமும் நடத்தினார். பண்ணாரு. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்து தமிழகத்தை ஒரு கேவலப்படுத்தும் முயற்சியில அது யாராக இருந்தாலும் தவறுதான். நான் வந்து இபிஎஸ் மேல தவறா இவங்க மேல தவறான்றதுல நான் போக விரும்பல. அந்த இருவரையும் இந்த அரசாங்கம் உறுதியாக விசாரித்திருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கூட இதுல சரியான முறையில தன்னுடைய பங்கை செலுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமும் கூட. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். திரைப்படங்களில் வரும் காமெடி காட்சியை போல, காமெடி சீனை போல இருந்தது சரவணன் பேசியது அப்படின்னு சொல்லுவது இது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம். இத ஸ்டாலின் அவர்கள் இது திரைப்படத்துல வர காமெடி சீன்னு சொன்னா நான் முடிச்சிடுறேங்க. அப்படிப்பட்ட சட்டசபையில இவ்வளவு பெரிய பில்டப் அவர் ஏன் கொடுத்தாரு? அப்போ ஸ்டாலின் அவர்களும் நடிக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறா இல்லையான்றதா விஷயம். ஒரு மதிப்புமிகு தலைவர், எதிர்கட்சி தலைவர் பொறுப்பான முறையில அறிக்கைகளை கொடுக்க வேண்டும். நீங்க வந்து இது காமெடி சீன் எப்படி சொல்லலாம்? ஆனா சட்டசபையில என்ன பேசுறீங்க? சட்டசபையில எங்க பேச விடுறாங்க? இழுக்குன்றாங்க. எங்க பேச விடுறாங்க? ஆனா இந்த பக்கம் காமெடி சீன்ன்றாங்க. எங்க பேச விடுறாங்க? எது காமெடி சீன்? நான் என்ன கேக்குறேன்? ஸ்டாலின் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்? நான் சொல்லலங்க. ஐயா திருப்புகழேந்தி ஐயா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி. அதாவது சட்டசபை ஒரு எம்எல்ஏ வந்து பத்திரிகை டிவியில பேட்டி கொடுக்க பத்திரிகையில வருது. ஆனா அவரே சொல்றாரு டிவியில இருக்கிறது நான் தான், ஆனா குரல் என்னது இல்லைன்றாரு. அது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். டிவியில இருக்கிறது நான் தான், ஆனா குரல் என்னது இல்லைன்றாரு. தவறுதான். தளபதி நக்கலா சொன்னாரு. சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் சொல்ல அவர் சொன்னாரு அவருடைய நான் தான், ஆனா குரல் என்னது இல்லைன்னாரு. அப்ப ஜனங்க எல்லாருக்கும் பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்கிற சட்ட தண்ணி தான் மாதிரி அவர் சொல்றது இருக்கின்றார். இது எங்க தலைவர் எங்க தளபதி வந்து எந்த விதத்துல வந்து சட்டமன்றம் சரியா செயல்படல. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில எங்களை வந்து வலுக்கட்டாயமா வெளியேற்றி 2 தடவை சட்டசபை ஒத்தி வச்சு ஏன் சட்டையை இங்க பிடிச்சி இழுத்தாங்க. இங்க பிடிச்சி இழுத்தப்போ இதை அப்படியே கீழ்ச்சிக்கிட்டு வந்து இந்த பட்டன்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஜெயலலிதா சேலையை பிடிச்சி தான் கூட சொன்னாங்க. இதெல்லாம் என்னங்க இது தொடர்ந்து நடந்தது. சபைக்குள்ள என்ன சட்டை பிடிச்சி இழுத்தாங்க, மைக்க பிடிச்சி அடிச்சாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு வரலாறுகள் தான் சட்டமன்றத்துல. செய்திக்கு நீங்க வரீங்கல்ல, அன்னைக்கு எங்களை வந்து குண்டு கட்டா தூக்குனப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய கலவரம் பண்ணி இவங்களுக்குன்னு வேண்டப்பட்ட போலீஸ் அதிகாரிலாம் வர வச்சு எங்களை தளபதியை எங்கள் திமுக எம்எல்ஏக்கள்லாம் தூக்கி குண்டு கட்டா கொடுத்து வெளியில் போட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. பிரச்சனை தொடங்குறப்போ எங்கள் தளபதி நான் கேட்குறேங்க. அதாவது இப்போ சமீபத்தில் வந்து 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் களப்பணி ஆற்றியதற்கான ஒரு வைர விழாவெல்லாம் நடத்துனீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் வைர விழாவை நாங்கள் நடத்தினோம். இல்லை நான் முடிச்சிடறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஸ்டாலின் அவர்களை வந்து அவரது கட்சிக்காரர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு பிரமிப்பை பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நடத்துவார்கள், இப்படியெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை லகுவாக எடுத்து இதை எப்படி சீர் செய்ய வேண்டும், சமச்சீர் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்பை கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல மக்களும் கூட பார்க்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பின் அடிப்படையில். ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் உள்ளே போகும்போது இன்னைக்கு சண்டை நடக்கும், இன்னைக்கு தகராறு நடக்கும், இன்னைக்கு அமளி நடக்கும், போன வேகத்திலேயே அவர் திரும்பி வந்துடுவார், இதை பாருங்க அப்படின்னு சட்டை கிழிச்சுன்னு வரப்போறாரு, இன்னைக்கு வேறு ஏதாவது கிழிச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஏற்படுத்துதே தவிர அதற்கான தீர்வின் விடயத்தை அல்லது தீர்வின் எல்லையை ஏதாவது போவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இப்போ நான் அதுக்கு சொல்லட்டுங்களா? இன்னைக்கு சட்டசபைக்கு நாங்கள் போனோம். சரி, உள்ளே போயிட்டு நேரமில்லா நேரம், கேள்வி நேரம் முடிஞ்சவன் நேரமில்லா நேரம் எங்கள் எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் எந்திரிச்சு இந்த பிரச்சனை சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே சபாநாயகர் ஒத்துக்க முடியாது உட்காருங்க, ஏற்றுக்க முடியாது உட்காருங்கன்னார். சரி. ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் நாங்கள் அத்தனை பேரும் எங்கள் எதிர்கட்சி தலைவரை எங்கள் தலைவரை பேச விடுங்கன்னு சொன்னமே தவிர எங்கள் இருக்கையை தாண்டி யாருமே வரல. சரி, எங்கள் இருக்கையை தாண்டி யாருமே வரல. எல்லோருமே அவங்கவுங்க இருக்கையில் உட்கார்ந்துக்கிட்டு தான் எங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தலைவரை பேச விடுங்க, எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க
அப்படி சொன்னோம். நீங்க அமளி வரும் சொன்னீங்க. இல்ல நான் கேக்குறேன், இது நடந்தது ஊடகத்துல ஏற்கனவே கலவரமாக சொன்னீங்க. அது இல்லைங்க, இது வந்து சாதாரண ஏற்கனவே எங்களை போலீஸ் வந்து குண்டுகடா தூக்கி வெளியே போட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் நான் எதை மைய நோக்கி போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இது சாதாரணமா ஊர் பஞ்சாயத்துல ஊர் சபையில நடக்கிற விஷயத்த கூட லகுவா எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு பேசுறவங்க கூட அதை கரெக்டா செஞ்சிருவாங்க. ஆனா நாம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா உள்ள போகும்பொழுது இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை வந்து செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா திரு நம்ம பாரதி கிட்ட உங்களுடைய முகவுரையில் 2 விஷயத்தை நீங்கள் பொதுவாக சொன்னீங்க. நீங்கள் ஒன்று வந்து தங்கிவிட்டார்கள், அங்கே வந்து கூவத்தூரில் தங்கியிருந்தார்கள் அப்படின்னீங்க. தங்கியிருந்தார்களா தங்க வைக்கப்பட்டார்களா? இருங்க ஒன்று. 2வது ஊடகம் இதில் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறீங்க. என்ன அரசியல் செய்கிறோம்? நீங்கள் பண்ணுற அரசியலை தான் நாங்கள் மக்களுக்கு எடுத்து காட்டுறோம். நீங்க பண்ற இல்ல நாங்க பதில சொல்றோம், அப்புறம் நீங்க சொல்லுங்களா இல்லையாங்கறத சொல்லுங்க. நீங்களே ஜட்ஜ்மென்ட் எழுதிறாங்க. இல்ல நான் ஜட்ஜ்மென்ட் எழுதல, அது அந்த சூழலுக்கு வந்துருவீங்க. இந்த கூவத்தூரில் தங்குவதற்கான காரணம் இல்ல தங்க வைக்கப்பட்டதுக்கான காரணம் தங்க வைக்கப்பட்டதாவே இருக்கட்டுமே, அதுக்கான காரணம் ஏற்பட்டுச்சு. நீங்க தான் சொல்லணும். ஆளுநர் அடைக்காதனால ஏற்பட்டுச்சு. அத பத்தி எந்த ஊடகமாவது இல்ல அத பற்றி எந்த ஊடகமாவது மனச்சாட்சி உள்ள நீங்க சிரிக்கிறது இருக்கட்டும், மனச்சாட்சி உள்ள எந்த ஊடகமாவது அதை ஒரு டிபேட்டா எடுத்து பண்ணிருக்கீங்களா? ஏன் ஆளுநர் அந்த ஏன்னா இந்த தீவண்டி இருக்குல்ல, தீயணைப்பு வண்டி இருக்குல்ல, தீ வர்ற போதுதான் அதுக்கு வேலை. இந்த கவர்னருக்கு என்னைக்கு வேலை தெரியுமா? இந்த மாதிரி ஏற்படுகின்ற சுச்சுவேஷன்ல தான் அந்த நேரத்துல தீவண்டி போய் வெளில நின்னுக்கிட்டுச்சு, தீயணைப்பு வண்டி. அதுக்கு ஏதாவது நீங்க விவாதம் நடத்திருக்கீங்களா? அப்போ உங்க எம்எல்ஏக்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நீங்க விவாதம் நடத்திருக்கீங்களா? இல்ல இதுதான் ப்ரொசீஜர் எல்லா இடத்துலயும். ஆந்திராவுல இல்ல, இங்க இல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த போது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராவதற்கும் இதேதான் செஞ்சாரு. நாங்க மட்டும் தான் தனியா தான் கொண்டு வச்சிருந்தாங்க. சரி என்டிஆர் இருந்து சந்திரபாபு நாயுடு வருவதற்கு என்ன செஞ்சாரு? எல்லா மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேசினதை பத்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த நீராராடியோடு இவருடைய சிற்றனையார் பேசினதை பத்தி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்களா? நீராராடியா இல்ல நான் கேக்குறேன். நீங்க ஒரு கேசட்டின் அடிப்படையில இல்ல ஒரு இல்லங்க அதாவது இல்ல இன்னைக்கு பொதுமக்கள் பேசுகிறாங்க, இன்னைக்கு பேசுறாரு, இன்னைக்கு நேர்மையா செயல்படுறோம்னு தளபதி எழுப்புறாரு. அன்னைக்கு நேர்மையா இல்லாம போயிட்டாரா? அன்னைக்கே நீராராடியோட இவருடைய சபாநாயகர் மாதிரி நான் கருத்தை பிறகு பதிவு வைங்க. இல்ல நான் தவறா சொல்றேன். வாட் அபௌட் மணின்னு கேட்டாங்களே நீராராடியா கிட்ட, அத பத்தி அன்னைக்கு பாராளுமன்றத்துல யாரும் பேசுனாங்களான்னு பப்ளிக் கேக்குறாங்க. நான் கேட்கல, பப்ளிக் கேக்குறாங்க. அதுக்கு அன்னைக்கு பாராளுமன்றத்துல யாரும் நான் கேக்குறேன். பாரதி இப்போ பாராளுமன்றத்துல அன்னைக்கு யாரும் கேள்வி எழுப்புனாங்க? திருப்புகழ் இருங்க. அதாவது சபாநாயகர் சொல்றாரு இன்னைக்கு அமளியில சொன்னதா, சட்டமன்றத்துல சொன்னதா சொன்னாரு. இது வந்து வழக்குல இருக்கு, அதனால இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு இன்னைக்கு சபாநாயகர் சொல்றாரு. அதே தான் நான் சொல்றேன். இது ஒரு வழக்குல இருக்கும்போது நீங்க அதை பத்தி பேசாதீங்க. நான் கேட்கறது என்ன பத்தி பேசாதீங்க. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு விஷயம் நீங்க கூவத்தூர்ல தங்கப்பட்டதை பத்தி விவாதம் இருக்குதா இல்லன்னு கேட்டீங்க. நீங்க மக்கள் மேடை நிகழ்ச்சியை போயிட்டு யூடியூப்ல போய் பாருங்க. ஒண்ணு. 2வது ஊடகம் அரசியல். இது நாங்க மட்டும் இல்ல, எந்த ஊடகம் அப்படி செய்யல. நீங்க அத முதல்ல ஆளுநர் அழைக்காத பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஆளுநர் அழைக்காட்சியில பேட்டிலாம் கொடுக்கல. ஆமா, இந்த விவகாரத்துல அதான் சொல்ல வரேன். அவர் போன்ல பேசுனதாதான் செய்தி. அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது, சபை உறுப்பினர் கிடையாது. போன்ல பேசுனதாதான் செய்தியை ஒழிய அவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. தவறுனா இது தவறு, இல்லனா இது தவறு. எல்லாத்தையும் வந்து என்ன பண்றீங்க தெரியுமா? நான் சொல்றேன் அது தவறுங்க, இதுவும் தவறுதான். ஆனா டிவில பேசுனது
சட்டசபை உறுப்பினர் அன்னைக்கு அவைக்குள்ள இருக்கிறவர். 10 ஆண்டுகளுக்கு முன்புங்க அன்னைக்கு அட்வான்டேஜா இந்த அளவுக்கு சொல்லுங்க. விஞ்ஞானம் வளர்ந்திருந்தால் அன்னைக்கு செஞ்சிருப்பாங்க. விஞ்ஞானம் வளரல. அதுக்கு முன்ன கடிதம் எழுதி இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்ன மன்னராட்சி காலத்துல கடிதம் எழுதி இருந்திருப்பாங்க. கடிதத்தை வச்சு வாக்குவாதம் நடத்திருக்காங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க. நீராராடியா போன்ல பேசுறத பத்தி சொல்றாங்க. பாராளுமன்ற விவாதம் பண்ணாங்கல்ல. நீராராடியா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்பயும் விவாதம் பண்ணாங்க. ஆனா அப்பயும் விவாதம் பண்ணாங்க, உறுப்பினர் கிடையாது. அது போன்ல பேசின பேச்சு. அது போன்ல மக்களவையில விவாதம் நடந்துச்சு. போன்ல பேசின பேச்சு. அவங்க வந்து மெம்பர் கிடையாது. இது டிவியில பேசின பேச்சு. இது சம்பந்தப்பட்ட சரவணை சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு சபையில இருந்தார். அவர் இன்னைக்கு சபையில் அவர் இருந்தார். பல உறுப்பினர்கள், அன்சாரி சட்டமன்ற உறுப்பினர் தமுன் அன்சாரி அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் இந்த தனியரசு இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வாங்கலை போகலை எல்லாம் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம்? கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே நேரமில்லா நேரத்தில் எங்கள் தளபதி பிரச்சனையை கொண்டு வந்தார்ல, அதிகபட்சம் 5 நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை, அதிகபட்சம் 5 நிமிஷம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டுட்டு உட்காந்துருந்தார் சரவண எம்எல்ஏ. சொன்னவர் யார்? மாப்பிள்ளை நான் தான், சட்டை எந்த மாதிரி சொல்லுங்க. டிவியில் என்ன தான் காட்டினாங்க, குரல் என்னதில்லைன்னு சொன்னார்ல, அவர் உட்காந்துருந்தார். அவர் எந்திரிச்சு இது தப்பு தவறு நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். தமுன் அன்சாரியோ தனியரசோ சபையில் இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சு சபையில் இது தவறு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். இல்ல சப்ஜுடிஷன் இல்ல, அதை நீங்க சொல்லுங்க. சப்ஜுடிஷன் இல்ல. ஏன்னா இந்த டைம்ஸ் நோ விவகாரம் என்பது கோர்ட்டுக்கு செல்லவில்லை. ஏற்கனவே திமுக போட்ட கேஸ் வேற. இல்ல சிபிஐ நான் சொல்றேன் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுத்துட்டாங்க சார். வழக்கு தொடுத்தாச்சு சார். மென்ஷன் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்துல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க முதல்ல அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். ஏன் நீங்க அரசாங்கத்திட்ட கேட்கல? டைரக்டா சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாங்க. சார் நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றது டிவிஎஸ்சி விசாரணை வேணும். நாராயணன் சொல்றேன். டிவிஎஸ்சி விசாரணை வேணும்னு கேட்டிருக்கணுங்க முதல்ல. மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தான் வழக்கு தொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த 2 பேரையும், அதாவது சரவணன் மற்றும் கனகராஜ், இவங்க 2 பேருமே தவறு செய்திருக்கிறார்கள். இவர்களை உறுதியாக இந்த அரசாங்கம் விசாரணை இல்லைன்னா அந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் இல்லை என்றுதான் பொருள். சரி, நாம இன்னும் கூட ஆழமாக இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த மக்கள் மேடையில் நாம் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள். மக்கள் மேடை தொடர்கிறது. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கின்ற கருப்பொருள் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து, எம்எல்ஏக்கள் லஞ்ச பேரம் குறித்து விவாதிக்க கோரி சட்டசபையில் திமுகவினர் கடும் அமளி, சாலை மறியல் செய்து கைதான திரு ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் விடுதலை, எம்எல்ஏக்கள் லஞ்ச விவகாரம் குறித்து மீண்டும் சட்டப்பேரவையில் பிரச்சனை எழுப்புவோம் திரு ஸ்டாலின் அறிவிப்பு, எடப்பாடி அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க யாரிடமும் லஞ்சம் வாங்கவில்லை தமுன் அன்சாரி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி பேசுவதற்காகத்தான் நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் பிஜேபியை சார்ந்த திரு நாராயணன், அதிமுக அம்மா அணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி, நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மூவரையும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று நாம் தொடர்ந்து பேசுவோம். திரு நாராயணன் அவர்கள் நம்ம முடிச்சோன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் மக்களுக்கான எதிர்பார்ப்பு சிந்தனையும் ஒன்று இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டும், இப்படி செய்திருக்க வேண்டும், இதை இப்படி முன்னெடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இல்லை, இப்படிலாம் நடந்திருக்கணும்னா ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு சசிகலா அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நினைத்ததும், அதன் பிறகு அந்த தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இதெல்லாம் உறுதியாக அந்த கட்சியினர் ஒன்றாக இருந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட தினகரன் அவர்களுடைய அந்த துணை பொதுச் செயலாளரான காரணத்தினால ஆர்கே நகர் தேர்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இந்த தமிழகத்தை சுத்தமாக அதிமுக அரசானது மறந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில
இந்த அரசானது ஒரு நடுநிலையோடு தெளிவாக நிலையான அரசாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விவகாரம். தற்சமயம் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயமானது ஏற்கனவே தொடர்ந்து நம்மால் பேசப்பட்டது. ஆர்கே நகர் பொறுத்தவரையிலும் கூட பாஜக நாங்களே பல புகார்கள் கொடுத்தோம். அதுல குறிப்பா இந்த விவகாரத்தில் திமுக மீதும் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அந்த ஷானவாஸ் என்பவர் அந்த மூன் டிவியினுடைய அந்த நிர்வாக ஆசிரியர் திமுக 2000 ரூபாய் ஆர்கே நகரில் கொடுத்துச்சுன்னு சொல்றாரு. அதை பத்தி பெரிய லெவலில் டிஸ்கஷன் வரல. ஆனா இங்க வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடப்பதாக கூட இருக்கு. அதுதான் ஒரு 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 வெட்ட வெளிச்சத்தோடு ஒரு தீவிர விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளிவரலாம், பல பொய்கள் இதெல்லாம் பொய்கள் என்று சொல்லவும் படலாம். அதனால இதை உடனடியா இவங்க இந்த அரசாங்கமானது இதற்கான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதை காலம் தாழ்த்துவது என்பது தமிழகத்திற்கு நல்லதல்ல. அதனால ஆனா இது எல்லாத்தையும் மீறி நாம் சொன்னது போல திமுக ஏதோ லஞ்சம் ஊழல் அப்படியே அதிமுக திரைப்பதாக சொல்வது என்பது தவறான விஷயம். திமுக அதை சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் திமுக அப்படிங்கிறது என்ன சொல்றேன். நீங்க சொல்றீங்க கரைபடிந்த கரத்துக்கு சொந்தக்காரர் சொல்றீங்க முடியுமா? இன்னைக்கு அவர்களுடைய பேச்சாளர் அவர் நீங்க எனக்கு தாராளமா பதில் சொல்லுங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை தாராளமா சொல்லுங்க. நான் சொல்வது திமுக சரியான முறையில இந்த விவகாரத்தை கூட சரியாக கையாளவில்லை என்பதுதான் நான் சொல்றேன். அதுதான் கேட்கிறார். இப்போ அது மட்டும் அவர் கேட்க அவர் மட்டும் கேட்கிறார். சரியான முறையில கையாளன்னா ஏன் சொல்றேன்? ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவரிடம் முன் அனுமதி பெறாமலேயே ஓபிஎஸ் போய் சந்திச்சார். ஆனால் பல்வேறு தமிழக பிரச்சனைகளுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரானவர்கள் அவரை போய் ஏன் சந்திக்கவில்லை? சந்திப்பதற்கு பலமுறை கேட்டு வாய்ப்பு தரவில்லை. இல்ல அந்த மாதிரியான வாய்ப்பு தரவில்லை. இப்ப ஐயா ஒரு விஷயம் கரைபடிந்த கருத்துக்கு திமுக சொன்னார். அதுக்கு முன்னாடி ஏதோ நீங்க நான் சொல்ல வரேன் இருங்க சொல்ல வரேன். இப்போ பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் இன்னைக்கு உண்மையான உலக சுற்று வாலிபன். எதிர்கட்சிகள் எந்தெந்த மாநிலத்தில் அங்கெல்லாம் ரெய்டு பண்ணுறாருல்ல அவர் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் அவங்க கட்சி தலைவர்கள் வீட்டுல போய் ரெய்டு பண்ணாங்களா? கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிட்டு அது விடுங்க. டிமானிட்டைசேஷன்ல மத்திய பிரதேசத்துல கூட கைது பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு மாநிலத்தை வச்சு என்ன சொல்ல வரீங்க? ஏதோ சொல்ல வந்து சட்டசபையில இன்னைக்கு நடந்த பிரச்சனை. நீங்க இது தளபதி எங்க எதிர்கட்சி தலைவர் வேற மாதிரி கையாண்டுக்கன்னா நான் கட்ட பஞ்சாயத்தா பண்ணிருக்க முடியும். அவர் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு ஏங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே என்ன பண்ணலான்னு கேட்க முடியுமா? இல்லை யார்ட்டையா பார்த்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே என்ன பண்ண முடியுமா? இல்லை இந்த ஆலமரத்தில் பஞ்சாயத்து வச்சு உட்காந்துக்கிட்டு ஏன்பா நடந்துச்சாப்பா போச்சாப்பா அப்படின்னு விசாரிக்க முடியுமா? ஆனால் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் எங்கே பேச முடியும்? சட்டசபையில் தானே பேச முடியும். இல்லை தெருவிலே பேச முடியும். அது இன்னொரு விஷயம். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தா சரவண எம்எல்ஏ பேசுனது இல்லை. நான் கேட்குறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒருவேளை சட்டமன்றத்தில் இருந்திருந்தா இப்போ இது மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்து போச்சுன்றீங்க? சட்டசபையில் கவிழ்க்கப்பட வேண்டும்னா அப்ப மாநில சுயாட்சி பேசுனதெல்லாம் இல்ல. இப்ப நான் கேட்கிறேன் இல்லைங்க, இப்போ அதுக்கு இவ்வளவு பெரிய என்ன நடக்குதுன்னே தெரியல சார். மதுராந்தகம் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற 2 நிகழ்வுகள், ஒன்று கூவத்தூர் நிகழ்வு, கூவத்தூர் சட்டம் அது முடிஞ்ச பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது நடந்த நிகழ்வு, அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு, இந்த 2 நிகழ்வுமே அமளியில தான் முடிஞ்சிருக்கிறது. என்ன முடிஞ்ச இருங்க, ஒருவேளை கலைஞர் அவர்களே சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்குமா அப்படிங்கறத ஒரு கேள்வி. அப்படி நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். நான் பிறந்தது 72, சின்ன வயசு எனக்கு சட்டமன்றத்தில் நான் புதிய அனுபவம் இப்போ இல்லை. பத்திரிகையில் படிச்சிருக்கிறேன். தலைவருடைய அனுபவங்கள் வேற மாதிரி, அதெல்லாம் வேற விஷயங்கள். நீங்கள் கேட்ட விஷயம், நீங்கள் தலைவர்கிட்ட இன்னைக்கு தலைவர் ஓய்வுலுக்கா நீங்கள் அந்த விஷயம் இல்லை. நீங்கள் எங்கே போறீங்க? பிரச்சனை இன்றைய சட்டமன்ற நிகழ்வு தான் பிரச்சனை. அப்படி கேட்கல. நான் சொல்ல வர்றது
பிரச்சனை முன்னாடி அமளி எங்களை தூக்கி சட்டையெல்லாம் கிழிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ வெளியேற்றுகிறேன் சபாநாயகர் சொன்னார். நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். யாரும் எங்களை தொடலை, நாங்கள் கிட்ட போல வெளியில் வந்துட்டோம். ஆனால் இன்னொரு பிரச்சனை, டிவியில் பேட்டி கொடுத்த சரவண எம்எல்ஏ பேசுறது நான் தான். ஆனால் அதை வரல. இந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ எப்படி தான் இருக்குது, பேச விட்டுருக்கலாம். பிரச்சனை விட்டுனா ஒரு சினிமாவில் இந்த வடிவேலு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஆடு காணாமல் போயிடும். ஆடு காணாமல் போனால் பெரிய பிரச்சனை தப்போ, ஐயா ஆடே இல்லையா, ஆடு காணாமல் போன மாதிரி கனவுதாயா கண்டானா மாதிரி, அந்த மாதிரி பணமே இல்லையா, பணத்தை காண போயிட்டு கொடுத்த மாதிரி கனவுதாயா கண்டன்ற மாதிரி கொண்டு போயிடும் போலக்கு. என்னங்க, அதாவது அவர் சரி எப்படி தலைவர் இவங்க இது எப்படி இருக்குதுன்னா 2Gல இவ்வளவு ஊழல் நடந்தது சொன்னா அது ஊழல் இல்லைங்க, சரி சரி இருங்க இப்ப சொல்றாருல்ல, இருங்க 2G பத்தி சொல்றாருல்ல, வழக்கு நடக்குது இல்ல, பாட்டியால நீதிமன்ற வழக்கு நடக்குது இல்ல, அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார், அதிர்ஷ்டம் எப்படியோ அப்படி போட்டு சொன்னார்ல. எங்க கட்சியை சார்ந்த ராஜா தில்லா நின்று அதிர்ஷ்டத்தை நம்பல, ஆவணத்தையும் ஆதாரங்களையும் நம்புகிறேன் தில்லா சொன்னாரா இல்லையா? அதனால அது வழக்கு முடிவுல தெரியும், வழக்கு முடிவுல பாத்துக்குவோம். அதனால என்ன வழக்கு முடிவுல தெரியும். நான் என்னோட கருத்து இல்லை, இப்போ அவர் சொன்னது போல, செயல் தலைவர் சொன்னது போல இது காமெடி நிகழ்வு அப்படிங்கிறதுனால நீங்க உள்ள காமெடி சீனா சொல்லிட்டு வந்துருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல அசம்பிளியே காமெடியா தானே போகுது. இல்ல சார் ஏங்க, இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. இப்போ அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட இல்ல நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி அதுதான். நீங்க அது நுட்பமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன நுட்பமா கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களெல்லாம் வந்து ஓட்டு போட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராக போயிருக்கீங்க. சரி, இப்படிப்பட்ட சூழல்லாம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்திலிருந்து இப்படிப்பட்ட சூழல்லாம் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் நினைச்சது ஒன்று, இன்னைக்கு நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராவது இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ மாற்றி இதை சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். மீண்டும் மீண்டும் இப்படியே பண்ணும்போது நீங்க கேட்கிறப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்க எங்க தலைவர் சட்டமன்றத்தில் தான் நாங்க பேச முடியும். இன்னொன்று மக்கள் மன்றத்தில் பொதுக்கூட்டம் போட்டு பேச முடியும். வேற என்ன பண்ண முடியும் சட்டமன்றத்தில் பேசாம? சரி, நம்ம கேட்குறோம் திரு காசிநாதன். அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே வந்து பக்கத்து மாநிலங்களை எடுத்துக்கிறீங்க. என்டிஆரை பாருங்கள், அவங்க சந்திரபாபு நாயுடை பாருங்கள், நாங்கள்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ நாங்கள் செய்த மாதிரியும் இது பண்ணுறீங்களேங்கிறது தான் நான். ஏங்க அது இது இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் ஹிட்லரு இவங்கெல்லாம் பண்ணது, இவங்கெல்லாம் பண்ணதா சரி. நான் கேக்குறேன், அப்ப நீங்க பண்றது சரின்னு சொல்றீங்களா? நீங்க வந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க அடைக்காததுக்கு விவாதம் நடத்தல, நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நாங்க நடத்தல, ஊடகங்கள் நடத்தல, நாங்க நடத்தலங்க. நீங்க நான் வந்தேன், ஆனா நீங்க இல்ல நீங்க நடத்தல. சரி, நீங்க நடந்து என்னது, நீங்க போய் மக்கள் மேடையை போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க. எந்த இடத்துலயும் நடக்கல, அத நான் சுட்டி காட்டுறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லல. அடுத்ததா வந்து அண்ணன் சொன்னாங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து குற்றவாளி அறிவிக்கப்பட்டாங்க, அபேட்டட்னு சொல்லி அவனே விட்டுட்டான். விடப்பட்ட இல்ல அபேட்டட்னா அறிவிக்கப்பட்டார். இல்ல நான் சொல்றேன், நீங்க இல்ல நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க, நான் சொல்றேன். அண்ணா நீங்க ரொம்ப நாடி பேசிட்டீங்க. அண்ணா நீங்க பிறகு சொல்லுங்க. இல்ல நான் பாரதி பேசி பேசவே சொல்லல, பேசவே விடல. ஐயா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்ல ரெண்டு பேருமே ஒரு வரி. நான் ஜெயலலிதா குற்றவாளி இல்லை என்று சொன்னால் ஜெயலலிதாவுடைய சொத்து அதற்காக முடக்க வேண்டும். எங்க அட்டாச் பண்றாங்க? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. உத்தரவு உங்க அரசாங்கம் தாங்க போட்டுருக்கு. ரிவ்யூ பெட்டிஷன் உங்க அரசாங்கம் தாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் உங்க அரசாங்கம் போன வாரம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. போன வாரம் போட்டுருக்கு. இல்ல அது வந்து தவறா வந்த ஊடக செய்தி. அது எப்படி தான் ஜீவோ போய் ஒரு நான் சொல்லிறேன். கர்நாடக அரசு இது பத்தி 68 இடங்கள் இருங்க, நான் செய்தி சொல்ல விடுங்கண்ணே. கர்நாடக அரசு இது பற்றி ரிவ்யூ பெட்டிஷன் வந்து உச்சநீதிமன்றத்துல போட்டு அதுவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதனால அபேட்டட்னா விடுவிக்கப்பட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விடுவிக்கப்பட்டார். சரி, அடுத்த கருத்து அண்ணா உருங்க. அடுத்த கருத்து இல்ல இது முடிச்சிட்டு கேள்வி குற்றவாளிதான். அடுத்த கருத்துக்கு வரேன். இந்த தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், நாகை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் கூவத்தூர் பக்கம் வந்ததே கிடையாது. அவரை வந்து போய் சந்திச்ச நபர்கள்ல நானும் ஒருத்தன். நாங்க ஆதரவு கோரி போனோம்.
அதுக்கு முன்னே சொன்னார், என்னை மாபா இப்போ தான் பேசினார் அப்படின்னு சொன்னார். அடுத்த கருத்துக்கு அவராகவே வந்தார். இப்போதைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை, திரும்ப எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது, ரெட்டலை சின்னம் கிடைக்குமான்னு தெரியாது, நான் வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது, அதனால் நான் நீங்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் அந்த அரசை ஆதரிக்க போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பணம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை, என்னை பற்றி நீங்கள் விசாரிச்சிருப்பீங்கன்னாரு. நாங்கள் தெரியும்னா உங்கள் ஊருக்காரனாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைத்தார். வாரியங்கள், அதாவது வந்து வக்ஃப் போர்டுகள் இது போன்ற இதில் வந்து நிறைய வந்து தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது மாதிரி இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களால முடிந்த நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு குறுக்கீடு குற்றவியல் நடைமுறையில சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். நீங்க போய் பார்த்தீங்க, உறுப்பினர் விடுதியில போய் பார்த்தீங்க. இல்ல விடுதலையே ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் பார்த்தீங்க. அந்த நேரத்துல கேளுங்க தயவு செய்து அந்த இடத்துல போய் பார்த்தீங்க. பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல புரட்சி தலைவர் அவர்களும் இல்லை, ரெட்டை சின்னம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு இந்த பணங்கிற விஷயத்த அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னதாவே இப்போ நீங்க சொன்னீங்க. இப்போ உங்களுடைய எண்ணமே வந்து அவருக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுன்றதுக்காக தான் போனீங்களா? இல்ல அது தெரியல, சமுதாயத்துல பேசிக்கிறாங்க அந்த மாதிரி இது வேண்டியல. இல்ல நாங்க பேச போனோமா நான் உங்களுக்கு சொல்லல. இல்ல நீங்க தான் சொன்னீங்க, சொன்ன ஒரே கோரிக்கை அவர் சொன்ன ஒரே கோரிக்கை. இல்ல நீங்க சொன்னீங்க பணங்கிற விஷயத்துல எல்லாம் இப்ப வேண்டாம். என்ன சொன்னாரு, எங்க ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க மாவட்டத்தை சேர்ந்தீங்க, கரெக்ட், பணத்தை பெரிதாக கருதுவர்கள் நாங்க கிடையாது. ஏன் வந்துச்சு அந்த டிஸ்கஷன், ஏன் வந்துச்சு பணம்ன்ற விஷயம் ஏன் வந்துச்சு? பொதுவா சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவா அது பணம் பத்தி பேசுறதுக்கு போனீங்களான்னு கேக்குறேன். நீங்க பணம்ன்ற விஷயம் எங்களுக்கு ஆதரவு கோரி நாங்க போனோம். அவர் இப்ப சொன்னாரு, மாபா இப்ப பேசினாருன்னு சொல்லி சொன்னாரு. அடுத்ததா அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ வாரிய பதவிகள் வரும், வாரிய பதவிகளும் கூட வந்து இந்த வக்ஃப் போர்டுகள்லாம் சரியா செயல்படாம இருக்கு, அதை செயல்படுத்தணும், முடிஞ்சா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, நான் இன்னும் நல்லா சர்வீஸ் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னார். இவ்வளவுதான் நடந்தது. அதாவது எங்களுடைய குற்றவியல் நடைமுறையில பால்ட் அண்ட் வேக் அலிகேஷன் சொல்லுவோம். அதாவது மொட்டையான எந்த விதமான ஆதாரபூர்வமும் இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற அலிகேஷன் தான் இன்னைக்கு வந்து சரவணன் சொன்னது. அந்த அலிகேஷனை கூட நான் சொன்னேன்னு ஒரு ஒத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், எவ்வளவோ பணிகள் இருக்கின்றன, இதை பற்றியே வந்து உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க, சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி. இல்ல ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க, என்னைய சிபிஐ என்கொயரி வேணும்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டாங்க. மாண்புமிகு மூத்த வழக்கறிஞரான சண்முகசுந்தரானந்த் தான் ஆஜராயிருக்காங்க. அப்புறம் அங்கே வழக்கு தொடுத்ததுக்கு பிறகு அதே பேரல் ப்ரொசீடிங்ஸை கொண்டாந்து நீங்கள் சட்டமன்றத்திலையும் புகுத்துவதுங்கிறது வந்து இட் இஸ் எகென்ஸ்ட் த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டுக்கு எதிராக நீங்கள் ஒரு அப்போ கோர்ட்டில் ஒரு தீர்ப்பை கேட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து திரும்ப நீங்கள் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல. தெரியல. சரி என்ன சார், 1970 நீங்க தான் மத்திய அரசுல நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் பாருங்க, நாங்க இல்ல. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு கருத்தை பற்றி விவாதிப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற பத்தி அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம், அதாவது அதை சொன்னவர் நான் இல்லன்னுட்டாரு. நான் சொன்னது உண்மைதான் அவர் சொல்லியிருந்தா ரைட்டு. சரவணன் வந்து நான் சொன்னது உண்மைதான் சொல்லியிருந்தா ரைட்டு, நான் சொல்லலன்னு சொல்றாங்க. அந்த வாய்ஸ் என்னது இல்லன்ட்டாரு. ஏதோ ஒரு மானிபுலேஷனா ஒரு இடத்துல ஒளிபரப்பப்பட்டதை வச்சு ஒரு விவாதத்தை சட்டமன்றத்தில் நடத்தலாம். தினகரன் ஆர்கே நகர்ல பணம் கொடுக்கலன்னு சொல்றாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? குடுக்கலதான். அப்போ நீங்க வந்து குடுக்கல நாட்டு மக்கள் நம்ம சரி, அதை விட்டுருங்க. நான் இன்னொன்னு கேட்கறேன், நீங்க ஒரு நெறியாளர் முறையில பொதுவா கேட்கறேன், பப்ளிக் தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக பணம் கொடுத்து 2000 கொடுக்கல, அவங்க 2000 கொடுத்தாங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் கேட்கல, நான் கேட்கிறேன். பணம் கொடுக்கலன்னு நீங்க சொன்னீங்க, அப்போ தேர்தல் ஏன் நின்னுச்சு? அவர் கேக்குறாருங்க, நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இல்லன்னு எல்லாருமே தெரியும். தொப்பிக்கு 50 கோடி ரூபாய் ரேட்டு வச்ச ஒரே கட்சி அவங்க கட்சி. சும்மா குற்றச்சாட்டு சொல்லாதீங்க. இல்ல இதுல வந்து திமுகவுக்கு பின்னாடி ஒளிவட்டம்லாம் வருது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்க இவ்வளவு கொடுத்தாங்கன்னா நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு பாரதி இது அவங்க சொன்னது இல்லைன்னு அவர் சொல்லிட்டார், அதோட முடிஞ்சு போச்சுன்னா அப்போ திமுக வந்து ஆர்கே நகர்ல 2000 ரூபாய் கொடுத்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக மறுக்குது. திமுக கொடுக்கலன்னு அவர் சொல்லுங்க. இப்போ இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. திமுக கொடுத்துச்சு.
ஏங்க, அவங்க தான் இல்லன்றாங்களே. நாங்க அப்படிதான் அவரும் சொல்றாரு. சரவணன் அப்படிதான் சொல்றாரு. நான் கேட்கிறேன் உண்மையிலே சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம், பண விஷயம். இப்போ இந்த சட்டமன்றத்தில் நடந்த பிரச்சனை இல்லை, இது சம்பந்தமா நீங்க உட்பட, நான் உட்பட, அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் உட்பட, பொதுமக்கள் உட்பட யாராவது வாங்கலன்னு சொல்ல முடியுமா? அதத்தான் தமிழ்மூன் அன்சாரி என்ன வாங்கலன்னு நான் சொல்றேன். அவர் ஒருத்தர் சொல்றாரு, நானே சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் நேரடியா டீல் பண்ணதுனால சரி நேரடியா நீங்க பண்ணீங்க. நான் சொல்ல முடியாது. சட்டசபைக்குள்ள நான் இருந்தேன். நீங்க ஐயா, சட்டசபைக்குள்ள நான் இருந்தேன். போது வாங்கலாம் அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். சட்டசபைக்குள்ள நான் இருந்தேன். கேள்வி கேட்ட எங்க எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார், குற்றச்சாட்டுக்கு ஆளான சரவணன் இருந்தார், தமிழ்மூன் அன்சாரி இருந்தார், தனியரசு இருந்தார், சபாநாயகர் இருந்தார், முதலமைச்சர் இருந்தார். தளபதியை பேச விட்டா 2 நிமிஷம், 5 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் பேச விட்டுருக்கலாம். சரவண 1 நிமிஷம் பதில் சொல்லியிருக்கலாம். அன்சாரி 1/2 நிமிஷம் வாங்கலை சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் சபாநாயகர் தீர்ப்பு நான் பின்னாடி பார்த்துட்டு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி முடிச்சுட்டு சபையை நடத்திருக்கலாம். அந்த பிரச்சனையை பற்றியே பேசக்கூடாதுன்னா என்ன காரணம்? அது இதுதான் கேட்குறேன். இதுதான் காரணம். வெளியில நடக்கிற அரசியலை பத்தி சட்டமன்றத்துல பேச வேண்டாம். இது ஒண்ணும் வெளியிலங்க சட்டமன்றத்துக்கு தொடர்புள்ள விஷயங்க. வெளியில இருக்கிற மக்கள் பிரச்சனை பேசுற சட்டமன்றம். அவரே இல்லன்றாரு. வாய்ஸ் என்னது? அவரே இல்லன்றாரு. அது சட்டசபையில சொல்லாதவங்க பத்தி பேசிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயம் இல்ல சரவணன் வந்து நான் சொன்னது உண்மைங்க, இவெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்ற வாதம் வாய்ஸ் என்னது இல்லன்னு சொல்றாரு. வாய்ஸ் என்னது எங்க சொல்றாரு? சட்டசபையில சொல்லி சார் வாய்ஸ் என்னது இல்லன்னு சொன்னார்ல சட்டசபையில. அந்த அவர் வாய்ஸ் பேசுறாரு. திரும்ப பேசணும். உங்களுக்கு ஊடகத்துல பேசிட்டாரு, பொதுமக்கள் மத்தியில பேசிட்டாரு. நீங்க தானங்க அவர் எம்எல்ஏ. சட்டசபையை கூட்டணும் சொல்லக்கூடாதுங்க. இந்த அரசாங்கம் சட்டசபையை கூட்டணும்னு சொல்லக்கூடாது. மக்கள் பிரச்சனை விட்டுட்டு வந்து எம்எல்ஏ சட்டசபையில பேச வேண்டியதானே? சரி, திரு பாரதி, மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எது மக்கள் பிரச்சனை என்ன? நீங்க ஊடகங்கள் வந்து டிபேட் நடத்துறீங்கல்ல, 2 மக்கள் பிரச்சனையை மிகச்சிறப்பான பிரச்சனையை இன்னைக்கு வந்து தமிழக அரசு டீல் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஒன்று, குடிமராமத்து மூலமாக தூர்வாருவது. இன்னைக்கு வந்து மேட்டூர் அணையில 18,635 கண்ணாடி இதை எடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு சேலத்துல சேலத்துல ஒரு வண்டிக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற கணக்கு விதமா கோயம்புத்தூர்லயும் சேலத்துலயும் எவ்வளவு வண்டல் மண்ணை தூக்கி எடுத்துட்டு போயிட்டு களிமண் செங்கல் சூளைக்கு எடுத்து போய் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியுமா உங்களுக்கு? பயிர் இருக்கேன்னு சொல்றதுக்கு இடையில 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஒரு நியாயப்படுத்துறீங்க. பாரதி இவ்வளவு பேசுறாருல, ஒரு சின்ன விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல எந்த இலாக்காவுக்கு எந்த மந்திரின்னு அவர் சொல்லட்டும். அவ்வளவு பேசுறாருல அவரு. 10 திருக்குறள் இவர் தளபதி சொல்லட்டும். அப்புறம் என்னுடைய பர்சனல் இது மேல நீங்க பேச வந்தீங்கன்னா 10 திருக்குறளை மனப்பாடம் செய்து அவர் சொல்லட்டும். நீங்க அப்புறம் என்ன கேட்க கூடாது? எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு கேட்டா நான் இங்க வந்து அப்படி கேக்குறது. நான் என்ன மடையன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இல்ல அப்படினா என்ன அர்த்தம்? எந்த அமைச்சர்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அது? இல்ல இது வந்து தவறானது. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு கட்சியினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், உங்களை நான் மதிக்கக்கூடிய பேச்சாளர். நீங்க என்கிட்ட வந்து எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு கேட்டா நான் ஸ்கூல் பையனா வாங்கி வந்து உட்கார்ந்து ஸ்கூல் பையனா வாங்கி வந்து எனக்கு தெரியல. எம்எல்ஏ வர்க்க எனக்கு தெரியல. சண்டை நீங்க சட்டை தெரியுறீங்க. உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இல்ல உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இவருக்கு தெரியுமா? சட்டமன்ற இப்போ அந்த கேள்வி அவர் கேட்பார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கே தெரியாது. சொல்லுங்க உங்களுக்கு புரியல. அது தப்பு. நீங்க கேக்குறது அது தப்பு. காரணம் இல்ல அது என்ன, அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்க. இல்ல நீங்க சொன்னீங்க நான் 2 டிபார்ட்மென்ட் சொல்ல வந்தேன். நீங்க பாரதியார் பணி வந்து இன்னைக்கு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு இல்ல நான் தமாஷ் சொல்ல 80 ஆண்டுகளுக்கு அத விடுங்க. அண்ணா தவறா கூட நினைச்சிட்டு போட்டோம். அது தவறா கூட நினைச்சிட்டு போட்டேன். எனக்கு தெரியாம கூட இருந்துட்டு. அதாவது தூர்வார பணி 80 ஆண்டுகளுக்கு பிறகு, சில மாவட்டங்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதை பாராட்டுவீங்களா பாராட்ட மாட்டீங்களா? அடுத்ததாக மணல் குவாரிகளை அரசே எடுத்து நடத்தணும் மிகச்சிறந்த திட்டத்தை சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பத்தி நீங்க டிபேட் எந்த ஒரு ஊடகமும் ப்ரொடக்டிவா எனக்கு தெரியும் என்ன கூப்பிடல. சரி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடக்டிவான இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மிகச்சிறந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து என்ன செயல்படல, என்ன இது பண்ணலங்கிறது நீங்க வந்து சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா
நோயாளிக்கு இப்படிப்பட்ட ஒரு சில நோய்கள்லாம் வந்திருக்கு, இந்த நோய்களெல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்தான ஒரு விஷயத்தை தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லை உடலில் வந்து வேற நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மட்டும் பேசுங்க அப்படின்னா, ஒரு சில வைரஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம உடலை தாக்கிறதுக்கு வருது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. வெறுமனே வைரஸை மட்டும் பேசியிருந்தீங்கன்னா விரக்தியின் விளிம்பில் போய் ஏதாவது வேற ஏதாவது நடந்து போயிடும். நல்ல விஷயங்களையும் பேசணும், தவறான விஷயங்களையும் பேசணும். அப்படி இல்லைங்க, தவறான விஷயங்களை அப்படி சரி இல்லை. செய்வதற்கான அதாவது வழியை இந்த நம்ம நேரத்தில் சரிங்களா? திரு இறுதி கருத்து சொல்லுங்க, உங்களுடைய இறுதி கருத்து சொல்லுங்க. என்ன இறுதி கருத்து? அதாவது அவர் சொன்னவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து சொன்னவர் வந்து நம்பகத்தன்மைக்கு உரியவரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் இங்கே தான் நானே என்னுடைய சுய விருப்பத்தில் தங்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் தவறா மாற்றி சொல்றாரு. இந்த நிகழ்வு குறித்தான இறுதி கருத்து, இது எப்படி நாளைக்கு எப்படி நடக்கும்? சட்டமன்றத்தில் நடந்தது கேள்வி இல்லாத நேரம்னு 0 அவருக்கு கொஸ்டின் அவர் முடிச்சு தளபதி எந்திரிச்சு பிரச்சனையை எழுப்பினார். சபாநாயகர் அனுமதிச்சிருக்கலாம். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இருந்தார், அவர் 1 நிமிஷம் பதில் சொல்லியிருக்கலாம். இவர் சொல்கிற மாதிரி அன்சாரி மற்ற எம்எல்ஏகள் பதில் சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் பேச அனுமதிக்க விடாமல் இதை நான் விடவே மாட்டேன்னு விடாப்புடியாக சபாநாயகர் இருந்து திமுக உறுப்பினர்களை வெளியேற்றினார்கள். வெளியேற்றுகிற பொழுது நாங்கள் அமைதியான முறையிலே எங்கள் தளபதியினுடைய தலைமையில் வெளியில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக சாலை மறியல் செய்தோம். எங்களை கைது செய்தார்கள். திரு நாராயணன், இந்த நிகழ்வு குறித்து இறுதி கருத்து. இந்த இரு எம்எல்ஏக்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் அவர்கள் மீது அவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்து டிவிஎஸ்சியின் மூலமாக உண்மைகளை கண்டறிவதன் மூலம் மட்டுமே இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக செயல்படுகிறது என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்த முடியும். அதை செய்ய தவறினால் அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது என்பதாகத்தான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஆளும் கட்சி சரியான நேரத்தில் மக்கள் நலப்பணிகளை செய்யும், எதிர்கட்சி சரியான நேரத்தில் மக்கள் நலப்பணிகளை தவறு விடுகின்ற அந்த பணிகளை எல்லாம் முன்னின்று நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் மக்களை சிந்திக்காமல் செயல்படுகின்ற பொழுது மக்களினுடைய சிந்தனை எந்த ஓட்டத்தில் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். மக்களை நம்பி மக்களுக்காக உங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களும் கூட. வருகை தந்து உங்கள் கருத்துக்களை தந்ததுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தரிகள் கனகராஜ். வணக்கம்.